வீரர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அரங்கம் முழுவதுமே நிரம்பி வழிந்து நம்முடைய இளைஞர் படை நின்று கொண்டிருக்கின்றார்கள். அரங்கத்திற்கு வெளியே தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரும் அரங்கத்திற்கு வெளியே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது நமக்கு என்ன சொல்லுதுனாங்க ஐயா, ஏதோ அரசியல் கட்சி இங்க நிக்கல, ஏதோ தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க நிக்கல, நாங்கள் வேட்பாளர் யார் என்பதை எல்லாம் பார்க்கவில்லை, இந்த முறை நாட்டை மட்டும் பார்க்கின்றோம், மோடியை மட்டும் பார்க்கின்றோம் என்று சிங்கை மக்கள் உறக்க சொல்லுகின்றீர்கள். அதனால்தான் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் இவ்வளவு பேர் எழுச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு ஐயா, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர் படையே, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கின்றார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவது என்னுடைய தலையாய கடமையாக நினைக்கின்றேன். சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராக இருந்து இந்த பகுதியிலே நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து 6 தொகுதியில மிக அதிகமாக வாக்குகள் சிங்கையிலே பெறுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்களே, நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. செல்வகுமார் அவர்களே, அண்ணன் பாயிண்ட் மணி அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே, 2 முக்கியமான மனிதர்கள் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இருவரும் கூட சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவர்கள். கோயம்புத்தூர்ல இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அதில் அண்ணன் சின்னசாமி அவர்கள் இந்த மண்ணின் மைந்தனாக இருந்து முழுவதுமாக தன்னை தான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்திற்கு அர்ப்பணித்து குறிப்பாக தொழிலாளர்களுடைய நலனுக்காக பாடுபட்ட அற்புதமான தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் சிங்கையில நம்முடைய கட்சியை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இணைந்து மிகச் சிறப்பாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் முதல் நாளிலிருந்து நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரே கேட்கிறார், அடுத்து எங்க போறோம், என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம். அந்த அளவுக்கு முழுமையாக அமமுகவினுடைய எல்லா சொந்தங்களையும் இணைத்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ரொம்ப இளையவர், அருமை சகோதரர் அசோக் ஸ்ரீநிதி அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க. அதாவது இளைஞர்கள் எப்படி சிந்திப்பார்களோ அதுபோல் சிந்திக்கிறார். வளர்ச்சியை பத்தி பேசுறாரு, சுற்றுச்சூழலை பத்தி பேசுறாரு. சுற்றுச்சூழலை பற்றி பேசுவதற்கு முழு தகுதி அருமை தம்பி அசோக் அவர்களுக்கு. காரணம், இந்த வயசுல எத்தனை இளைஞர்கள் சுற்றுச்சூழலுக்காக போராட்டம் செய்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. கோயம்புத்தூர்ல ரொம்ப குறைவாதாங்க இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து தொடர் ஆர்ப்பாட்டம் சுற்றுச்சூழலுக்காக நடத்தி சிறைக்கு இளம் வயதிலே சென்று அசோக் ஸ்ரீநிதி அவருடைய கருத்தை நான் மதிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய நொய்யல் தாயை பற்றி பலமுறை அவரிடம் பேசி இருக்கின்றேன். என்னிடம் வந்து கேட்டார், அண்ணா உங்களை நான் ஆதரித்து முழுமையாக இளைஞரிடம் பேச வேண்டும் என்றால் நொய்யல் நதியை நீங்க 180 நாட்கள்ல சுத்தப்படுவதற்கான வேலையை ஆரம்பித்து ஆரம்ப கட்டத்தை நம்ம காட்டும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே சுற்றுச்சூழலுக்காக அர்ப்பணித்திருக்கின்றேன் என்று சொன்னார். அவரிடம் நான் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றேன். அருமை சகோதரரே, சமீபத்தில் மத்திய அரசு 970 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நொய்யல் நதியினுடைய சுத்தத்திற்காக கொடுத்திருக்கு. ஆனா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். பல திட்டங்கள் பல ஆயிரம் கோடி கோயம்புத்தூர் கொடுத்திருக்கோம். ஆனா எங்க எது எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஐயா. அட்லீஸ்ட் இந்த நொய்யலுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்தையாவது பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது நொய்யல் தாயை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் சகோதரர் அசோக் செய்ய வைத்துக் கொண்டு நான் கொடுக்கின்றேன். இன்னைக்கு நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணியிலே ஒரு சிறப்பு அங்கம் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரசுக்கு இருக்கு. காரணம், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சமீபத்தில் முதலாக வந்து அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் இதை வலிமைப்படுத்தினார். அப்பவே நான் சொன்னேங்க, அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் நம்மை முழுமையாக வழிநடத்துவார்கள் என்று சொன்னேன். இன்னைக்கு இந்த மாநகரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இன்னொரு வாசன் ஐயா நம்மோடு இருக்கின்றார்கள். இந்த பகுதியை நன்கு தெரிந்தவர்கள். அவரோடு இன்னொரு பக்கத்து மாவட்டம், 2 மாவட்டம் இருக்கு. 2 மாவட்டத்தினுடைய இன்னொரு தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் வந்திருக்கின்றார்கள். அவருக்கு எங்களுக்கும் நெருங்கிய சொந்தம்.
நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா உங்களுக்கு தெரியும், நம்முடைய கவர்னராக இருந்து தென் சென்னை வேட்பாளராக இருக்கிறாங்க. அவருடைய சம்பந்தி தான் ஐயா. இரண்டு பேருமே நமக்கு கட்சியை தாண்டி பெரிய சம்பந்தம் இருக்கு. அதனால் இரண்டு தலைவர்களையும் கூட வருக வருகின்ற வரவேற்று மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாவட்ட பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சகோதரர் கோபிநாத் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் துரை மோகன்ராஜ் அவர்கள், குமரன் அவர்கள், தேவராஜ் பழனிசாமி அவர்கள், மாவட்ட செயலாளர் ஜெய் கணேஷ் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொருளாளர் செந்தில்குமார் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள், பீலமேட்டினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய தம்புராஜ் அவர்கள், உடையாம்பாளையத்தினுடைய ஒன்றிய தலைவர் சசிகுமார் அவர்கள், சிங்கையினுடைய ஒன்றிய தலைவர் சதீஷ்குமார் அவர்கள், ஒண்டிப்புதூருடைய ஒன்றிய தலைவர் பிரபு அவர்கள், பழையூர் ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரர், சிங்கை தொகுதிக்குட்பட்ட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள், மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள். கட்சியை சாராதவன் நாங்களும் வந்து மோடி அவர்களுக்காக பணியாற்றப் போகின்றோம். மோடி அவர்கள் நிச்சயமாக 400 எம்பிக்களோடு வர வேண்டும். அதற்கு நான் என்னுடைய வீட்டை தாண்டி, என்னுடைய சமுதாயத்தை தாண்டி இந்த நாட்டை பற்றி சிந்திக்கின்றேன் என்று நினைக்கக்கூடிய சிங்கை பகுதியினுடைய பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, 1952 நாடாளுமன்ற தேர்தலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. 1952 நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய நாட்டினுடைய முதல் நாடாளுமன்ற தேர்தல். எல்லோருக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வர போறாங்க. சுதந்திரத்தின் போது இருந்த ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு அரசியல் கட்சி, போட்டியாக எந்த ஒரு கட்சியும் இல்லை. அந்த காலத்தில் நமக்கு தெரியும், ஊர்களுடைய பெரியவர்கள் நல்லவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. ஆனால் ஓட்டு போடுவதற்கு முன்பே நமக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவில் முதல் ஆட்சி அமைக்க போறாங்க 1952. இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து 2024 நாம் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே 142 கோடி இந்திய பெருமக்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகின்றார். 2 தேர்தலுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. இதற்கு முன்பையே ஓட்டு போடணும், கூட்டணி எவ்வளவு சீட்டு வாங்குவாங்க, கூட்டணி பேரம் எப்படி நடக்கும், அதன் பிறகு யார் பிரதம மந்திரியாக வருவார்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. 2004 ஓட்டு போட்ட நமக்கு யாருக்காவது தெரியுமாங்க? பெரியோர்களே தாய்மார்களே, மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வருவார் நம்ம யாருக்காச்சும் தெரியுங்களா? ஓட்டு போட்டு எம்பிக்கெல்லாம் வந்த பிறகு ஒரு 30 நாள் சண்டை போட்டு அதன் பிறகு மன்மோகன் சிங் அவங்க பேரை சொன்னாங்க. 2009 கூட நமக்கு தெரியாது மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமராக இருப்பாரான்னு தெரியாம 2009 தேர்தலில் ஓட்டு போட்டோம். 2014 தேர்தல் நமக்கு தெரியும், மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேண்டும், குஜராத்தினுடைய டெவலப்மெண்ட் மாடல் இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்கின்ற பெரிய நம்பிக்கையில மோடி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். 2019 தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு எதிரான செயற்கையான ஒரு அலையை உருவாக்கி இருந்தார். கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய மீடியாவுடைய ஆதிக்கத்தை வைத்து மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு செயற்கை அலை நம்முடைய தமிழகத்தில் இருந்து இந்தியா முழுவதும் மோடி வருவார்கள் என்று நம்பினார்கள். தமிழகத்தில் மட்டுமே ஒரு மாயை உருவாக்கினார். ஆனா ஏன் இந்த 2024 தேர்தல் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி தமிழ் சொந்தங்களுக்கும் தெரியும், நிச்சயமாக மோடி அவர்கள் தான் வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து பேஸ் 1 முதல் சுற்றுல தமிழகத்தில் நாம் எல்லோரும் கூட வாக்களிக்க இருக்கின்றோம். அதாங்க ஏன் இந்த தேர்தலுக்கான மிகப்பெரிய வித்தியாசம். இரண்டாவது இந்த தேர்தலுக்கான வித்தியாசம் ஐயா, இதற்கு முன்பு ஒரு நாட்டை முழுமையாக பார்த்து நம்ம ஓட்டு போட்டது இல்லைங்க. இதற்கு முன்பு ஓட்டு போடும் பொழுது அதையும் கிட்டத்தட்ட மாநில தேர்தல் மாதிரி தான் பார்ப்போம். எப்படி சட்டமன்ற தேர்தல் நடக்குமோ அதே போல பிரச்சாரம் தான் மாநில கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதே போல பிரச்சாரம் பண்ணுவாங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனால் ஓட்டு போடும் பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்ப்போம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்ப்போம், அதையெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவோம். பாத்தீங்கன்னா ஒரு கட்சியிட்ட 30 எம்பி, இன்னொரு கட்சிகிட்ட 29 எம்பி, 2004 போல இவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி எல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு தெரிந்து விட்டது, கூட்டணி ஆட்சியால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு கட்சியும் 30-40 கொண்டு வர்றாங்க. 273க்கு 10 கட்சிகள் ஆளுக்கு 20-30 வரும்பொழுது என்ன ஆச்சுங்க? 2004
டிஎம்கே என்ன சொன்னாங்க? எங்க கிட்ட 35க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க, பணம் வரக்கூடிய அமைச்சரவை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்படிதாங்க ஏன் நடந்தது? இதுல எல்லாம் பணம் வருது சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், அதாவது சாலை மார்க்கமாக சாலை துறை, அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு. டெலிகம்யூனிகேஷன் துறை, நாங்க தாங்க டெலிவிஷன் சேனலை நடத்துறோம், அதனால டெலிகம்யூனிகேஷன் எங்களுக்கே கொடுத்துருங்க, எடுத்தாச்சு. இன்னொரு பையனுக்கு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் வேணும், அவருக்கு ஒரு கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் கொடுத்துருங்க, அதுல லட்சக்கணக்கான கோடி இருக்கு, அது எடுத்தாச்சு. ஐயா, நாம் மறந்து விடக்கூடாது. ஜனநாயகத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னாங்க ஐயா, வேகமாக மறந்து விடுகின்றோம். ஜனநாயகத்துல, அதுவும் இந்திய ஜனநாயகத்துல மறதி என்பது ஒரு தேசிய வியாதியாக மாறி இருக்கிறது. மறந்துடும். 2004 எப்படி இருந்தது என்பதை நாம் யாரும் மறக்க கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்த நாட்டை எப்படி கூறு ஓட்டுனாங்க, ஒரு ஆட்டை வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டாங்க. எனக்கு கால் கொடு, எனக்கு தலை கொடு, எனக்கு குடல் கொடு, எனக்கு நெஞ்செலும்பு கொடு என்பது போல அந்த நாட்டை சின்னா பின்னமாக வெட்டி மம்தா பானர்ஜி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு துறை எடுத்துக்கிட்டாங்க. கடைசியா என்ன ஆச்சு? எந்த கட்சிக்கும் ஒரு வலிமையான பிரதம மந்திரி வேண்டாம் என்பதிலே உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா வலிமையான ஒரு பிரதம மந்திரி உட்கார்ந்துட்டா இவர்கள் கொள்ளை அடிப்பதற்கு அந்த பிரதம மந்திரி அனுமதி தரமாட்டாங்க. அதனால் எல்லா கட்சிகளும் ஒரு விதத்துல ஒற்றுமையில் எப்படி இருந்தாங்கன்னா, வாய் பேசாத ஒரு பிரதம மந்திரியை கொடுத்துருங்க, அவர் கேபினெட் மீட்டிங் அந்த சேர்ல உட்கார்ந்தா மட்டும் போதும், சுத்தி நாங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிறோம், நம்ம பார்த்துக்கிறோம். இதற்கு எவ்வளவு பெரிய அநியாயம். நாங்க 2G ராஜா நமக்கு எல்லோருக்குமே தெரியும், நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப வேட்பாளராக இருக்கிறாங்க. அவர் 2G ஆக்ஷன், அந்த ஊழலே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் முறையை மாத்துறார். மன்மோகன் சிங் அவர்கள் ராஜாக்கு ஒரு கடிதம் எழுதுறார். ராஜா அவர்களே, இந்த முறையை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்கின்ற முறையை ஒத்து வராது. ராஜா அவர்கள் பிரதம மந்திரி கடிதம் எழுதுறாங்க. டியர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், என் லீடர்கிட்ட எல்லாம் பேசிட்டோம், இந்த முறையைத்தான் நாங்கள் பின்பற்ற போகின்றோம் அப்படின்னு. இந்திய ஜனநாயகத்தில் அதை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு கேபினட்டில் இருக்கக்கூடிய மந்திரி பிரதம மந்திரியை எதிர்த்து ஒரு கடிதம் எழுதுகின்றார். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் முறைதான் சரி, அதை நான் மாற்றப் போவது கிடையாது. எதற்கு சரி? ஆக்ஷன் வருவதற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வாங்கிவிட்டது. பிரைம் மினிஸ்டரை எதிர்த்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த 2G டேப்னு கொஞ்சம் ரிலீஸ் பண்றதெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம் சமூக வலைதளத்தில். அந்த 2G ஊழல் நடந்த பொழுது தொலைபேசியில ராஜா அவர்கள், TR பால் அவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சீஃப் செக்ரட்டரி, நம்முடைய காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட், இவங்கெல்லாம் போன்ல பேசி டேப் ஆகி வெளியே வந்த ஆடியோவை முதலாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ண. அந்த ஆடியோவை சில பேர் கேட்காம இருந்திருக்கலாங்க. என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு 2 நிமிஷத்துல சொல்றேன். 2G கேஸ் ஆயிருச்சு, சிபிஐ வந்தாச்சு, FIR போட்டாச்சு. TR பால் அவர்கள் போன் பண்ணி சொல்றாரு, சிபிஐ எப்ப ரைடு அனுப்பிச்சா சரியா இருக்கும், டேட்டை குறிச்சு சொல்லுங்க அப்படி. அப்ப முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தனி செயலாளராக இருந்தவர், ஐயா சொல்றாங்க நாளைக்கு சிபிஐ அனுப்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன் நாளைக்கு அனுப்பணும்னு கேட்கிறாங்க. நாளைக்கு நம்முடைய ராமநாதபுரத்தில் மீனவ சொந்தங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிராக. அன்னைக்கு நீங்க சிபிஐ ரைட் நடத்துனீங்கன்னா நாங்க மீடியா கூப்பிட்டு சொல்லிடுவோம், ஃபிஷர்மேன், அதாவது நம்முடைய மீனவ சொந்தங்கள் அதிகமா டிவியில காட்டுங்க, அதை நியூஸா போடுங்க, சிபிஐ ரைட போடாதீங்கன்னு சொல்லிடுவோம். அதனால் நாளைக்கு வந்தா சரியா இருக்கும். பாருங்க, திரும்ப TR பால் அவர்கள் பேசுகின்றார், எங்க அனுப்பணும் அப்படின்னு. இந்த வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்க டாக்குமெண்ட்ல வச்சிடறோம், ரைடு பண்ணிட்டு போலாம். ராஜா அவர்கள் தொலைபேசியில பேசுறாரு, நான் பாசு கிட்ட பேசிட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டேன், சிபிஐ அதிகாரிகளை இல்லத்திற்கு அழைத்து இவருடைய வீட்டில் உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட்டை சிபிஐ அதிகாரிகளை எழுதுறாங்க. ராஜா அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கையெழுத்து மட்டும் இவர் போடுறார். அதை TR பால் அவர்கள் சொல்றாங்க, பேசுறவங்க எல்லாம் பேசிட்டேன், ராஜா அவர்கள் கையெழுத்து மட்டும் போட்டா போதும், இதெல்லாம் பார்த்துக்கலாம். எதற்காக இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன்? இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது தெரியாது. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு மோடி ஐயாவை பார்த்து வளர்ந்தவர்கள். 10 ஆண்டு காலமாக, அதாவது 2014 7 வயசு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஓட்டு போட போறார். 2014 7 வயது நம்ம குழந்தை, 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை 2014 இந்த முறை வாக்காளர். அவருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? இந்தியா எப்படி இருந்துச்சு,
2014 இந்தியாவை எப்படி ஆண்டார்கள்? இந்த கூட்டணி கட்சியில எப்படி இருந்ததுங்க? எப்படி இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த 2G டேப்பை விட்டோம். நீங்க எல்லாம் கேளுங்க, எப்படி இந்த நாடு இருக்கு என்னங்க. ஏன் எப்படி இருந்துச்சு? தனி பெரும்பான்மை இல்லாம ஒரு ஆட்சி, கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே சுயநலத்திற்காக தன்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும், மகள் நன்றாக இருக்க வேண்டும், கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக UPA என்கின்ற கூட்டணி இந்தியாவை குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றிருந்தார்கள். குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள். கண்டமேனி கடன் கொடுத்து, பேங்க்ல அவர்களுக்கு தெரிஞ்ச கார்ப்பரேட் கம்பெனிக்கெல்லாம் கடன் கொடுத்து, அதை பாரதிய ஜனதா கட்சி சுத்தப்படுத்துவதற்கே 5 ஆண்டுகள் தேவைப்பட்டது. எல்லா பேட் அசட்டுங்க ஐயா. அவ்வளவு மோசமாக இருந்த நாட்டுக்கு 2014 மோடி ஐயா வந்தாங்க. இன்னைக்கு நீங்க 2 ஆட்சியை பார்த்தீங்க. 10 ஆண்டு காங்கிரஸ் UPA 1 2, 10 ஆண்டு மோடி அவர்களுடைய ஆட்சி. இரண்டையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, மோடி ஐயாட்ட யாராச்சும் மிரட்டி வேலை வாங்க முடியுங்களா? நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எல்லோருமே தேசியவாதிகள். மோடி ஐயாட்ட யாராச்சும் மிரட்டி மோடி ஐயா இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு அமெரிக்காக்கார மிரட்டினா மோடி பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சைனாக்கார மிரட்டினா பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு கூட்டணி கட்சி தான் மிரட்டினா பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? மோடி அவர்களை மிரட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவன் மேலே இருந்து கீழே இறங்கி வர வேண்டும். வேறு யாருக்கும் இந்த உலகத்துல அந்த துணிவு கிடையாது. ஆண்டவனே மிரட்டினால் கூட கேட்பாரான்னு தெரியலீங்க. மோடி அவர்களை பொறுத்தவரை இந்த நாடு பெரிது, இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால்தான் 2024 தேர்தல் களம் முற்றிலும் மாறிவிட்டது. முற்றிலும் மாறிவிட்டது. மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி தலைவர்களா இருக்கிறாங்க, வாசனையா எல்லாம் இருக்கிறாங்க மேடையின் மீது, அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க. இல்லை எலெக்ஷன் என்னவங்க. இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்தை டிவியில கேட்டீங்கன்னா இந்த 1980 டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு. ஸ்டாலின் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு தெரியல, உலகம் மாறிடுச்சு, மக்கள் எல்லாம் வேற ஏதோ எதிர்பார்க்கிறாங்க, தேர்தல் களமே வேறு, மக்கள் எதிர்பார்ப்பது வேறு. இவங்களுக்கு தெரியலைங்க. துண்டிச்சிட்டு கையில வச்சுக்கிறாங்க, ஒரு கார்ல மேரியர் நின்னுக்கிறாங்க, அதை கீழே இருந்து அந்த நோட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ளோ நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஐயா மேல இருந்து அரசியல்வாதிகள் பேசுறாங்கல்ல, கீழே நோட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் மாதிரி வச்ச நோட்ஸ் இருக்கும். மேல வண்டி மேல ஏறி பேசும் பொழுது அந்த நோட்ஸை பார்த்து அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்து அப்படியே பேசுவான். ஏன்னா அந்த மாதிரி பல வண்டிக்குள்ள நானும் உட்கார்ந்து இருக்கிறேங்க ஐயா, அது உள்ள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் 1980 ஒரு பேச்சாளர் என்ன பேசுவாரோ இதே போல வடக்கு தெற்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இது இப்படி வரி இல்லைங்களாங்க ஐயா. தமிழ்நாடு இப்படி ஆகி போயிடும், அப்படி ஆகி போயிடும், பூதம் வந்துடும், பேய் வந்துடும், புலி வந்துடும். 1980 பேசினதை அதே அரைச்சமாவை இந்த தேர்தலில் அரைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் உங்கள் முன்னால் நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க நிற்பது இன்னும் வேகமாக வளர்ச்சி. இந்தியா முழுவதும் அயோத்தியாவுக்கு போறேன், குறிப்பா சிங்கை மக்கள் அதிகமாக இங்க பெருமாளை வழிபடக்கூடிய மக்கள் இருக்கிறேன். நிறைய பேரு இந்த ட்ரெயின், இந்த ஆஸ்தா ட்ரெயின்ல கோயம்புத்தூர்ல இருந்து இயக்கப்பட்ட ட்ரெயின்ல ஏகப்பட்ட சொந்தங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து அயோத்தியாவை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. அயோத்தியாவை போய் பார்த்தவங்க யாராச்சும் இங்க இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்க. மிச்சவங்களும் போக போறீங்க. அயோத்தியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய முதல் விஷயம் என்ன? குழந்தை ராமருக்கு எப்படிப்பட்ட மரியாதை கிடைத்திருக்கிறது, அதான் முதல் விஷயம். பார்த்த உடனே எவ்வளவு கம்பீரமாக ஒரு அற்புதமான இடத்துல குழந்தை ராமர் வீற்றிருக்கின்றார். அயோத்தியா நகரம் எப்படி இருக்குது? கம்பராமாயணத்துல கம்பன் அயோத்தியாவை பத்தி எழுதியிருப்பாரு, அயோத்தியாவை பத்தி எழுதியிருப்பாரு. வால்மீகி ராமாயணத்தை கூட வால்மீகி அயோத்தியாவை பத்தி அந்த அளவுக்கு எழுதலைங்க. வால்மீகி அந்த பகுதியை சார்ந்தவர், அங்கேயே இருந்தவர். அவரை விட கம்பராமாயணத்திலே கம்பன் நுணுக்கமாக எழுதியிருப்பான். அயோத்தியா எப்படி இருக்கும், அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் எப்படி இருக்கும், அயோத்தியாவுடைய மண் எப்படி இருக்கும், அயோத்தியாவுடைய தன்மை எப்படி இருக்கும், கம்பன் எழுதியிருக்கிறான் அயோத்தியா கம்பராமாயணத்தில் அயோத்தியா பற்றி. இன்னைக்கு அந்த அயோத்தியை அதே போல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் குழந்தை ராமருக்கு அதே கம்பீரத்தோடு அதை பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்தியா முழுவதும் இது நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்குங்க ஐயா ஒரு தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள், எதற்கு கோயிலை இடிக்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள்? இந்த கேள்வி எல்லாருமே நீங்க கேட்கறீங்க ஐயா, எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு அது புரியல. மக்கள் சமூக வலைதளத்தில் எல்லாம் பார்க்கறாங்க, எல்லா இடத்தையும் போய் பார்க்கறாங்க. ஒரு விமானத்தை எடுத்தாங்கன்னா 3 மணி நேரத்தில் இந்தியாவில் எங்க வேண்டுமானாலும் செல்ல முடியும்.
அவர்களே போய் பார்த்துவிட்டு முழுமையாக புரிந்திருக்கின்றார்கள். இது போன்ற வளர்ச்சி தமிழ்நாட்டிற்கு எப்ப வருவது? இப்ப இல்லைன்னா எப்பங்க? மோடி அவர்களுடைய மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு இது போன்ற வளர்ச்சி வரவில்லை என்றால் எப்பொழுது வரும் என்கின்ற ஏக்கம் தான் இந்த 2024க்கான பாராளுமன்ற தேர்தல். ஐயா, நான் ஏற்கனவே கோயம்புத்தூருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு நம்ம மீடியா நண்பர்களுக்கு டிஆர்பி வேணும். பாவம், டிஆர்பி இருந்தா தான் மீடியா ஓடும். உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டிடேட்டை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கேண்டிடேட்டை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அவர் உங்களை பத்தி இப்படி சொன்னார், இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க, நீங்க அவரை பத்தி 2 திட்டினாத்தான 2 நாளைக்கு மீடியால மக்கள் பார்ப்பாங்க, அதனால நீங்க என்ன சொல்றீங்க. இதுதான் இன்னைக்கு மீடியாவுடைய முக்கிய வேலை. வேற வழி இல்லை. தேர்தல் களத்தில் இது சகஜம். முதல் நாளே நம்முடைய மீடியா நண்பர்களுக்கு சொன்னேன், அண்ணா எங்களுடைய போட்டி எந்த வேட்பாளருக்கு இல்லை. ஒரு வேட்பாளரோடு போட்டி போட்டு எம்பி என்கின்ற பதவி வேண்டும், அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க நிக்கலீங்க. எங்களுடைய போட்டி ஒரு கலாச்சாரத்தை மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி நம்ம கையில இந்த ஜனநாயக தேர்தல் 2024 இருக்கும் பொழுது நாங்கள் இந்த தேர்தலை எதற்கு வேட்பாளர்களுடைய போட்டியா பார்க்க போறோம்? இந்த வேட்பாளருடைய சண்டையா, அந்த வேட்பாளருடைய இல்லைங்க. இது போன்ற தேர்தல் திரும்ப நடக்குமா எனக்கு தெரியல. சத்தியமா நான் சொல்றேன். நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன். 18 மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி இருக்குது. நிறைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. ஆனா மோடி அவர்களை போல் இன்னொரு மோடி கிடைப்பாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்று தான் சொல்வேன். இது உண்மையை சொல்லுகின்றேன். எல்லா தலைவர்களையும் பார்த்து விட்டு சொல்லுகின்றேன். எல்லா தலைவர்களையும் அருகிலே அமர்ந்து கை கொடுத்து பேசிவிட்டு சொல்லுகின்றேன், மோடிக்கு நிகர் இந்திய அரசியல்ல கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் என்று மோடி அவர்கள் ஆணையிட்ட பொழுது மறுக்காமல் இந்த தேர்தலில் நிற்பதற்கான காரணம், மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய நல்லாட்சியை தமிழ்நாட்டில் இப்ப கொண்டு வர முடியல, எப்ப கொண்டு வருவோம்? இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பாவத்தை நாம் நிற்க மாட்டோம், வேற ஏதோ செய்ய போறோம்னா இதை விட பாவம் எதுவும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல தலைவர்களை கேட்கிறாங்க. இல்லாட்டி ஓபிஎஸ் அண்ணன் எதுக்குங்க ராமநாதபுரத்தில் போய் சுயேட்சையா நிக்கணும்? பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாங்க. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மாநில அரசியல்ல இத்தனை காலமாக கிட்டத்தட்ட 2-3 காலமாக மாநில அரசியலுக்காக அதிக நேரம் கொடுத்தவர். அவர் எதுக்கு தேனியில போய் நிக்கணுங்க? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில அருமை சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இயற்கை பாதுகாப்புக்காக தனி இயக்கம் நடத்துறாங்க. அவங்க எதுக்கு தர்மபுரியில போய் நிக்கணுங்க? அல்லது இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களை பாருங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழகத்திலே 3 இடத்துல நிக்கிறாங்க. அவர்களுக்கு 3 இடத்துல போய் நிக்கணும். எல்லோருக்கும் தெரியும், இந்த சரித்திர தேர்தலை நாம் விட்டுவிட்டால் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல் கடைசி வாய்ப்பு. இன்னைக்கு மோடி அவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த தேர்தல் வீட்டுக்கான தேர்தல் இல்லைங்க. இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் வேட்பாளர், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் வேட்பாளர், அந்த தேர்தல் கிடையாது. இந்த கட்சியை சார்ந்தவர் வேட்பாளர், அந்த கட்சியை சார்ந்தவர் வேட்பாளர், கண்டிப்பா அது கிடையாது. இந்த எலெக்ஷன் போல் இன்னொரு எலெக்ஷன் நடக்காது. இது நாட்டுக்கான தேர்தல் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாட்டுக்கான தேர்தல். 1952க்கு பிறகு அதே போல ஒரு காலச்சக்கரம் 2024 நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. கோயம்புத்தூருக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத ஊர் இல்லை. அதுவும் கோயம்புத்தூருக்கு அதிக பிரச்சனை. காரணம், ஒரு வளர்ச்சி நகரத்தினுடைய மக்கள் பிரதிநிதி வளர்ச்சி சிந்தனையில் இல்லாத காரணத்தினால கோயம்புத்தூர் கொஞ்சம் தேங்க ஆரம்பித்து விட்டது. ஒரு நதி போல் ஓடிக்கொண்டிருந்தக்கூடிய கோயம்புத்தூர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேங்கிய நீராக மாறிக்கொண்டிருக்கிறது. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நீங்க முதல்ல பார்த்த கோயம்புத்தூருக்கும் இப்ப பார்க்கக்கூடிய கோயம்புத்தூருக்கும் 1008 வித்தியாசங்கள் இருக்கு. 2002 இதே கோயம்புத்தூருக்கு ஒரு மாணவனாக வந்த பொழுது நான் பார்த்த கோயம்புத்தூர் வேறங்க, ரொம்ப குளுமையா இருக்கும். எனக்கு 2024 நான் பார்க்கக்கூடிய கோயம்புத்தூர் வேறு, ரொம்ப சூடா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒரு தட்பவெப்பத்தை வச்சு சொல்றேன். கன்ஜெஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா கோயம்புத்தூர்ல சுவாசிச்சீங்கன்னாவே அந்த காத்துல ஒரு சக்தி இருக்கும். ஆனா இன்னைக்கு சுவாசித்தீங்கன்னா அந்த காத்துல அந்த சக்தி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வாகனத்தினுடைய துகள்கள் அதிகமாக இருக்கிறது, பொல்யூஷன் அதிகமாயிருச்சு. எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய துகள்கள் அங்கங்க இருக்கு.
எங்க போனாலும் கூட ஏதோ ஒரு பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க, இங்க ஏதோ அடிச்சிட்டு இருக்காங்க, அங்க ஏதோ அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு டூ வீலர்ல போனா கூட சவுண்டு தான் அதிகமா கேட்குதுங்க. அந்த பழைய நிம்மதியோடு யாரும் கூட இந்த நகரத்துக்குள்ள பயணம் செய்ய முடியல. எங்க பார்த்தாலும் சவுண்ட், ஹாரன் சவுண்ட் கேட்குதுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட் கேட்குது. இது உண்மையா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ரொம்ப மாறி இருக்கிறது கோயம்புத்தூர். காரணம், ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஆட்சியாளர்கள் கிடைத்த காரணத்தினால் கோயம்புத்தூர் தாய் எங்கே செல்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாள். எங்கே செல்வது என்று தெரியவில்லை. நொய்யல் ஆறு எப்படி மாசுபட்டு இருக்கிறதோ ஆட்சியாளர்கள் கோயம்புத்தூரை அதே போல மாசுபடுத்தி இருக்கின்றார்கள். அதை மீட்டெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் பார்க்கிறோம். இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக நீங்க வந்தீங்கன்னா அது முள்மெத்தையை போன்றது. ஏன்னா நண்பர் சொல்லிட்டு போயிடலாம், 150 நாட்கள் அண்ணாமலை செய்வார் அப்படின்னு. நானும் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றேன், 150 நாட்கள் அதை செய்து காட்டுகின்றோம். ஆனா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய பணி. எத்தனை அமைச்சருடைய கை காலில் விழுந்து பட்ஜெட்ல அந்த பணத்தை ஒதுக்க வச்சு அதை என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட்ல கிளியர் பண்ணி கிரீன் ட்ரிபியூனல் எல்லாம் போய் அந்த பணத்தை இங்கே கொண்டு வந்து மாநில அரசை முடுக்கி விட்டு பல ரிவ்யூ மீட்டிங் போட்டு திரும்ப நொய்யல் தாயை உயிர்ப்பித்துக் கொண்டு வருவது சாதாரண வேலை இல்லைங்க. திட்டமிடுதல், இது போன்ற தன்னார்வ அமைப்புகள், கோயம்புத்தூர் மக்கள் எல்லோரும் இணைந்து அதை மீட்டெடுக்க வேண்டுமானால் அதில் முக்கிய பங்கு மத்திய அரசை வைக்க சொல்லலாம். பணம் வேண்டும், பணத்தை கொண்டு வரலாம். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பணத்தை கூட அதை சரியாக பயன்படுத்துறாங்களான்னு பார்க்கிற கூட ஒரு ஆள் இல்லைங்க. பார்க்கிற கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, பார்ப்பதற்கு கூட மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை கூட சொல்றேன். விமான நிலையம் நமக்கு தெரியும். இந்தியாவுடைய எல்லா விமான நிலையத்தை பாருங்க, கோயம்புத்தூருடைய விமான நிலையத்தை பாருங்க. விரிவாக்கம் என்பது வெறும் 87 ஏக்கருக்காக காத்திருக்கிறது. 87 ஏக்கர் மாநில அரசு மத்திய அரசு கிட்ட எடுத்து கொடுக்கணும், காத்திருக்கு. மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எடுத்து கொடுக்கணும். அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய நகரத்திற்கு ஒரு பெரிய விமான நிலையம் தேவை, அதுவும் வேண்டும். மாநில அரசு தயாராக இல்லை. புறவழிச்சாலைகள், இவ்வளவு பெரிய நகரத்துக்கு இருக்கக்கூடிய புறவழிச்சாலைகள் பாருங்க, எந்தவித ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம எந்த ஒரு புறவழிச்சாலையும் நாம் கட்டல. நகரத்துக்குள்ள ஏன் பாலம் கட்டுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த பரமபத விளையாட்டு மாதிரி பாலத்துல எங்க ஏறினீங்கன்னா எங்க இறங்குவோம்னு யாருக்குமே தெரியாது. ஆனா தலைக்கு மேல கான்கிரீட் சுவர்கள் சென்று கொண்டே இருக்கிறது. எங்க போனாலும் கூட கான்கிரீட். அதை இன்னும் பெட்டரா பயன்படுத்தலாமா, 3 அடுக்கு கொண்டு வரலாமா? அதே அடுக்கல ஒரு பக்கம் பாலத்தின் மேல 3 அடுக்கு, 3 இடத்துல 3 டிராபிக் கொண்டு போலாமா? திட்டமிடுதல் இல்லை. அதனால்தான் உறுதியாக இருக்கின்றோம், கோயம்புத்தூர் மக்கள் தொலைநோக்கு பார்வையோடு இந்த தேர்தலை அணுக வேண்டும், தேசிய பார்வையோடு இந்த தேர்தலை அணுக வேண்டும். மிக முக்கியமாக மோடி அவர்களுடைய 3வது முறையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டுகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த 5 ஆண்டுகள்ல கோவைக்கு எவ்வளவு பெற்று தந்து கொண்டு வர முடியுமோ அத்தனையும் பெற்றுக் கொண்டு வர வேண்டும். நாம் அது நம்முடைய கடமை. எல்லாத்தையும் கோயம்புத்தூர் கொண்டு வரணுங்க. கோயம்புத்தூர் நகரத்தினுடைய பரிமாண வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளை மாற்றி காட்ட வேண்டும். இன்னொரு பக்கம் பாருங்க ஐயா, பெண்கள் இங்க இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, நிச்சயமாக இதை உங்கள்கிட்ட சொல்லணும். ஐயா, ட்ரக்ஸ் ஏன் வருதுங்கம்மா? ட்ரக்ஸ் ஏன் வருது? நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக இப்ப பேசுறேங்க. எதற்காக போதைப் பொருள் வருது? போதைப் பொருள் எங்கே வருது? போதைப் பொருள் எங்கே வருதுனாங்க, எங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அங்கே போதைப் பொருள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். இளைஞர்கள் எங்க அதிகமா இருப்பாங்க? எந்த இடத்துல கல்லூரிகள் அதிகமாக இருக்குமோ அங்கே இளைஞர்கள் அதிகமா இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நகரை, ஒரு மாவட்டத்தை கல்லூரி நகர், கல்லூரி மாவட்டம் என்று சொன்னால் அது கோயம்புத்தூர். எங்கே திரும்பினாலும் கூட ஒரு கல்லூரி இருக்குங்க. கோவை மாவட்டமா நகரத்துக்குள்ள பாருங்க, வெளியே புறநகர் பகுதிக்கு போங்க, எங்கே பார்த்தாலும் கூட கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதி. லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு ஆண்டும் அந்த கல்லூரியிலே முடித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக வெளியே வர்றாங்க. அதனால்தான் கோயம்புத்தூர்ல போதை கலாச்சாரம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. சந்தில, கார்னர்ல, அந்த ஓரத்துல இது தாய்மார்களுக்கு எப்படிப்பட்ட பயத்தை கொடுத்திருக்குன்னு பாருங்க. சில நேரத்தில் ஆண்கள் இதை முழுமையாக நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தடுமாறும். ஏன்னா நம்முடைய வீட்டு குழந்தைகளோடு அதிக நேரம் இருப்பவங்க நம்முடைய தாய்மார். இப்ப தாய்மார்களுக்கே நம்முடைய குழந்தைகள் மீது நிறைய வீட்டில் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்கள் யார், ஏன் வெளியே போற, யாரை பார்க்கிற, ஸ்கூல் பைய திறந்து காட்டு, ஏன் 1 மணி நேரம் லேட்டா வந்த, உண்மையாலுமே டியூஷனுக்கு தான் போறையான். சமுதாயத்திலே அரசு அதிகாரிகளும் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தவறு செய்ய ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சந்தேகப்படக்கூடிய நிலைமைக்கு நம்மை தள்ளி இருக்கின்றார். அதனால்தான் நம்முடைய தேர்தல் உத்தரவாதமாக நாம் கொடுத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வரும் பொழுது 45 நாளில்
கோயம்புத்தூருக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனுடைய அலுவலகத்தை கோயம்புத்தூரில் திறந்து வைப்போம். 45 நாள் எண்ணி வச்சு, 45 நாள், 6 மாதம் 1 வருஷம் இல்லைங்க, 45 நாள். ஏன்னா இந்தியாவில் என்சிபிக்கு அலுவலகம் எங்க இருக்கோ தெரியலீங்க, கோயம்புத்தூர்ல அலுவலகம் கட்டாயமாக இருக்க வேண்டும். காரணம், நாம் நிம்மதியா இருக்கணும். நாம நிம்மதியா இருக்கணும். எவனோ கஞ்சா விற்க வர்றான், யார் வந்தாலும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மாநிலத்தினுடைய காவல்துறையின் மீது எனக்கு எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட கஞ்சாவை பிடிக்கிறதுக்காக அவங்க நம்ம ட்ரெயின் பண்ணலிங்க. நம்முடைய லோக்கல் சிங்காநல்லூர் சப் இன்ஸ்பெக்டரோ, எங்க இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐயோ, ஹெட் கான்ஸ்டபிளோ, கான்ஸ்டபிளோ கஞ்சா விற்பனை பிடிப்பதற்காக உங்களுக்கு ட்ரைனிங்லாம் நாம யாரும் கொடுக்கலைங்க. அவங்க ரோட்ல போய் நீங்க கஞ்சா விற்கிறேன்னு தான் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா அந்த கஞ்சா விற்பனை பிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் ஃபோர்ஸ் வேணும். அதுவும் கோயம்புத்தூரில் இது நிறுவப்பட வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து எப்படிப்பட்ட போதை உள்ளே வந்தாலும் கூட அவனை பிடித்து கட்டி வைத்து தோல் உரிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இதை நாகரிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஒரு தலைமுறையை அழிப்போம். அதனாலதாங்க ஐயா எந்த சட்டத்திலும் மரண தண்டனை இருக்காது. ஐபிசியில் இருக்கு செக்ஷன் 302. மரண தண்டனை என்பது ரொம்ப ரொம்ப யோசிச்சு மரண தண்டனை கொடுப்பாங்க. கொலை பண்ணியிருக்கணும், கொடூரமான குற்றம் பண்ணியிருக்கணும், மரண தண்டனை. இந்த இந்தியன் பீனல் கோட் இல்லாம இன்னொரு செக்ஷன்ல மரண தண்டனை பார்த்தீங்கன்னா NDPS, இந்த ட்ரக்ஸ் ஆக்ட், 2ல மட்டும்தான் இந்திய அரசாங்கம் மரண தண்டனை வச்சிருக்காங்க. ஒன்று இந்தியன் பீனல் கோட்ல குற்றம் செய்பவர்களுக்கு, கொடூரமான குற்றம். இன்னொன்று ட்ரக்ஸ் விற்கிறவங்களுக்கு, அங்கேயும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடுமையான சட்டம் இருந்தும் அதை நடைமுறைப்படுத்த முடியாதனால தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் வந்திருக்கிறது. இதை பற்றி பேசியதற்கு முதலமைச்சர் எனக்கு கொடுத்த பரிசு என்னன்னா, என் மேல கிரிமினல் டிஃபமேஷன், முதலமைச்சர் அவர்களை என் மேல ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் சென்னை எக்மோர் கோர்ட்ல. இது முதலமைச்சர் அவர்கள் என் மீது பதிவு செய்யக்கூடிய 2வது வழக்கு. அவர் ஆட்சிக்கு வந்தங்க மொத்தம் 3 வழக்கு தான் போட்டிருக்கார். அவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சராக நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்கள் 3 வழக்கு தான் போட்டிருக்காங்க. அதுல 2 வழக்கு பெற்ற பெருமை இந்த அண்ணாமலைக்கு இருக்கு. அவர் போட்ட 3 வழக்கு, இந்த 33 மாதத்துல 2 வழக்கு என் மேல. அதுல இந்த 2வது வழக்கு என்னன்னா, போதை கலாச்சாரத்தில் ஆளுங்கட்சியை சம்பந்தப்படுத்தி பேசி இருக்கின்றார். அதனால் அவருடைய மனம் நொந்து விட்டது. அதற்காக ஒரு சட்டத்தை போட்டிருக்க. ஐயா, ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு, அதை பேசுகின்றேன். ஆளும் கட்சிக்கு நிச்சயமாக இதில் தொடர்பு இருக்கு, அதை அம்பலப்படுத்துகின்றேன். இதுல என்னுடைய தார்மீக கடமையாக, ஜனநாயக கடமையாக நான் பார்க்கின்றேன். 2வதுங்க ஐயா, கோயம்புத்தூருக்கு நாம் செய்ய போகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம், NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினுடைய அலுவலகம் கோயம்புத்தூரிலே, அதையும் இங்கே திறப்போம். எந்த விதமான கொடூரமான குற்றவாளிகள் இங்கடல், இந்த டெரரிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஃபண்டமெண்டலிஸ்ட், இந்த சிலிண்டர்ல பாம்பு வைக்கிறவன், இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து யோசிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இடம் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் இடம் இல்லை. ஒரு டெரரிஸ்டுக்கு ஜாதி மதம் கிடையாது. ஜாதி மதம், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா ஜாதி மதத்தை கொண்டு போய் தீவிரவாதிக்கு போடுறாங்க. இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அந்த மதத்தை சார்ந்தவன். இந்த அண்ணாமலை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். கோயம்புத்தூர்ல இந்த சூசைட் பிளாஸ்ட் தப்பிக்கும் பொழுது முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது கோயம்புத்தூருடைய ஜமாத். அவங்க தான் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. அதனால் தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்க. தீவிரவாதி எந்த மதத்திலிருந்து கூட வருவான். தீவிரவாதிக்கு தேவை மக்களை கொல்ல வேண்டும். அதனால் கோயம்புத்தூருக்கு ஒரு NIA அலுவலகத்தை திறக்கணுங்க ஐயா. கேரளாவில் இருக்கு, சென்னையில் இருக்கு. சென்னை கடும் போராட்டத்திற்கு பிறகு 2022 அலுவலகம் அங்கே திறக்கப்பட்டது. கோயம்புத்தூருக்கும் NIA அலுவலகத்தை கொண்டு வருவோம். காரணம், ஒரு தீபாவளிக்கு போறீங்க, பொங்கலுக்கு போறீங்க, கடை தெருவுக்கு போறீங்க, வீதிக்கு போறீங்க, உங்கள் மனதில் 1% கூட பயம் இருக்கக்கூடாது. 1% கூட நிம்மதியாக குழந்தைகளோடு சென்று கோயம்புத்தூருடைய எந்த பகுதிக்கும் இந்த கொங்கு பகுதியை சென்று விட்டு வர வேண்டும். இதெல்லாம் எந்த கட்சியால் செயல்படுத்த முடியும் என்கின்ற கோரிக்கை உங்க முன்னாடி வைக்கிறேன். இது யாரால செயல்படுத்த முடியும்? ஒரு கட்சி சொல்றாங்க, இன்னைக்கு 2 கட்சி நம்மோடு போட்டியில் இருக்கிறாங்க. ஒரு கட்சி சொல்றாங்க, நாங்கள் புள்ளி கூட்டணி, இந்தி கூட்டணியில் இருக்கோம். சரிங்கப்பா, உங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யார்? தெரியாது. சரி, பிரதம மந்திரி வேட்பாளராக வருவதற்கு யார் வாய்ப்பு இருக்கு? ஒருத்தர் சொல்றாரு, ஏன் எங்க ஸ்டாலின் அண்ணன் வரக்கூடாதான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் கேட்கிறாரு, ஏன் எங்க ராகுல் காந்தி அண்ணன் வரக்கூடாதான்? ஐயா, மறுபடியும் 2004க்கு நம்ம இழுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். நாம் அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. இன்னொரு கட்சி தேர்தல் களத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட மக்கள் கேட்கிறாங்க, உங்க எம்பிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? எங்க எம்பிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு. மத்திய அரசை வலியுறுத்துறதுக்கு எதுக்குங்க உங்க எம்பிக்கு ஓட்டு போடணும்?
இதுல முதல் கட்சி பேச்சு காமெடியா இருக்கா, இரண்டாவது கட்சி பேச்சு காமெடியா இருக்கா, நீங்களே யோசிங்க. இரண்டாவது கட்சி சொல்றாங்க, எங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம். அப்ப எதுக்கு இத்தனை பேர் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க? எதுக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? மத்திய அரசு நம்முடையது, உரிமையாக கேட்பது நம்முடைய கடமை, செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய உரிமை. இங்க வலியுறுத்தற்கெல்லாம் வேலை இல்லைங்க. கோயம்புத்தூருக்கு எது நடக்க வேண்டுமோ அதை உரிமையாக கேட்போம், கடமையாக மத்திய அரசு செய்ய வேண்டுமோ தவிர இங்கே வலியுறுத்துவதற்கெல்லாம் வேலை இல்லைங்க. லெட்டர் போட்டு அந்த லெட்டர் வலிக்காம எழுதி அது வலிக்காம ஒரு கேபினெட் மினிஸ்டர் கையில கொடுத்து அது அப்படியே பாதுசா செய்யறதுக்கெல்லாம் இங்க யாரும் வரலைங்க. அது எங்களுடைய மந்திரி சபையாக இருந்தாலும் சண்டை போட்டு கோயம்புத்தூர் கொண்டு வருவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகத்தான் இத்தனை தலைவர்கள் இங்க இருக்கிறான். அதனால் நமக்கு வலியுறுத்துற கட்சியும் வேண்டாம், புள்ளி கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி வேண்டாம், மோடி ஐயா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நமக்கு வேண்டும். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நம்முடைய கண் முன்னால் விஸ்வரூபம் எடுக்கும். நீங்கள் அதை பார்க்கத்தான் போகின்றீர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அம்மா, நீங்க இன்னைக்கு ஆஸ்தா ட்ரெயின் பார்க்கறீங்க. எல்லா பெரியவர்களுக்கும் அயோத்தியா செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. ஆனா ஆஸ்தா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ட்ரெயின் கிடையாது. அதாவது கோயம்புத்தூர் அயோத்தி திரும்ப கோயம்புத்தூர், இதுதான் இந்த ட்ரெயினுடைய நோக்கம். மறுபடியும் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றோம், கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வரும் பொழுது ஆஸ்தா ட்ரெயின் என்பது நிரந்தரப்படுத்தப்படும். கோயம்புத்தூர்ல ஏறுறீங்க, அயோத்தியா போறீங்க, ராமனை பார்க்கறீங்க, 24 மணி நேரத்தில் அந்த ட்ரெயின் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அந்த ட்ரெயின் அயோத்தியால விட்டுரும், 24 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் திரும்பி கோயம்புத்தூர் வரும். இதை நிரந்தரப்படுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு கொடுத்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஐயா நிறைய ஆசைகள் இருக்கு, உங்களுக்கு நிறைய விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதையெல்லாம் புத்தகமாக இன்னும் ஒரு வார காலத்தில் கை கிடைக்கும். சிங்களாலூர் தொகுதிக்கு என்ன செய்வோம், பல்லடத்திற்கு என்ன செய்வோம், சூலூருக்கு என்ன செய்வோம், கோயம்புத்தூருடைய வடக்கு தெற்கு கவுண்டம்பாளையத்துக்கு என்ன செய்வோம், எத்தனை நாட்களுக்குள் செய்வோம் என்கின்ற புத்தகம் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஐயா, உறுதியோடு இந்த களத்தில் நிற்கின்றோம், மாற்றத்திற்காக நிற்கின்றோம், வளர்ச்சிக்காக நிற்கின்றோம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், குறிப்பாக நம்முடைய கூட்டணி தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு, குறிப்பாக சிங்கையிலே அன்பு மலையை என்று பொழிந்திருக்கின்றீர்கள், பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கின்றீர்கள், அரங்கத்திற்கு வெளியே சகோதர சகோதரி நின்று கொண்டிருக்கின்றீர்கள். மாற்றம் நம்மை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறது, நம்பிக்கையோடு இருங்கள். இது நம்முடைய காலம். ஏப்ரல் 19 நம்முடைய நாள், சரித்திரத்தை மாற்றக்கூடிய நாள். நிச்சயமாக நீங்கள் சரித்திரத்தை மாற்றி காட்டுவீர்கள். நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி. நன்றி அண்ணா.